ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது 3 விதமாக நடக்கும். ஒன்று கண்டக்ஷன், இன்னொன்று கன்வெக்ஷன் அண்ட் இன்னொன்று ரேடியேஷன் அப்படின்றது. இது 3க்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். கண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போது ஒரே பாடியில் இந்த பாயிண்டில் T1 டெம்பரேச்சர் இருக்குது, அது அதிகமான டெம்பரேச்சர். அதே கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பாயிண்டில் T2 டெம்பரேச்சர் இருக்குது, அது T1 விட கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஹீட்டு எது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா T1ம் T2ம் ஈக்குவல் ஆகிற வரைக்கும், அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகிற வரைக்கும், விச் மீன்ஸ் ஈக்குவலிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும் கண்டக்ஷனில் இந்த டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கான ஃபார்முலா தான் நமக்கு 2Ka × -dT/dx அப்படிங்கிறது. இதில் இந்த K அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக ஒவ்வொரு பொருளோட தெர்மல் கண்டக்டிவிட்டியை பொறுத்து மாறும். ஸோ இந்த கே அப்படிங்கிறது இந்த ஸ்பெசிஃபிக் பொருளுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி. அது கோல்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சில்வருக்கு ஒரு மாதிரி இருக்கும், வாட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆயிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது மாறும். ஓகே, அடுத்து கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு பொருளை தொடாமல் அதுக்கு எப்படி மேலையும் கீழையும் ஹீட் ஒரு சர்க்கிளாக போயிட்டு இருக்கிறது பேர் தான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்வெக்ஷனை சொன்னது யார் அப்படின்னா போல்ட்ஸ்மேன்-ஸ்டீஃபன்ஸ் லா. இந்த போல்ட்ஸ்மேன்-ஸ்டீஃபன்ஸ் லாவுக்கான ஃபார்முலா இதில் ரோ அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச டென்சிட்டி. இங்கே ஸ்டிக்மா அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள், இந்த சிக்மா தான் இந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி டு த பவர் 4 மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் டு த பவர் 4. அடுத்து ரேடியேஷன். ரேடியேஷன்னா அந்த பாடி எங்கேயோ இருக்கும், ஹீட் கெயின் பண்ணுற பாடி எங்கேயோ இருக்கும், ஹீட் எமிட் பண்ணுற பாடி எங்கேயோ இருக்கும். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ரேடியேஷன் ஹீட் வேவ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரேடியேஷன். அதை சொன்னவர் யாருன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். நியூட்டன் சொன்னது, அதோட அவர் இந்த லா பேர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், திரும்ப இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி அந்த கான்ஸ்டன்ட் தான் அது. அண்ட் TB அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி, TS அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ். இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு தேவை, அந்த பாடிக்கு 5வது செகண்ட்லேருந்து 10வது செகண்டுக்குள்ளே எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அப்படிங்கிறத 5வது செகண்டில் எவ்வளோ டெம்பரேச்சர், 10வது செகண்டில் எவ்வளோ டெம்பரேச்சருங்க இடையில இருக்க ஆவரேஜை போட்டு இதை நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுக்கு 3க்குமான முக்கியமான வித்தியாசம் அப்படின்றது பார்த்தா 3லையும் எனர்ஜி, இதுலேயும் எனர்ஜி, இதுலேயும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டால் ஆப்வியஸாக கண்டக்ஷன் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் கன்வெக்ஷன் அப்படிங்கிறதும் எனர்ஜி மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கிற சைக்கிள் தான். ஸோ இதுலேயும் எனர்ஜி மேலையும் கீழையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் ரேடியேஷன் மூலமாக எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஒரிஜினலான மாஸ், ஏதோ ஒரு பொருள் கான்டாக்டில் இருக்கா, ஏதோ ஒரு பொருள் ஒரிஜினலான மாஸ் இந்த சென்ஸ் ஒரு எலக்ட்ரானோ ஒரு புரோட்டானோ மாறுதா போகுதா வருதா அப்படின்னு கேட்டால் கண்டக்ஷனில் ஆப்வியஸாக இது ரெண்டும் கான்டாக்டில் இருக்கிறதுனால மாஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. கன்வெக்ஷனில் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ரேடியேஷன்லையும் இவனும் ரொம்ப தூரத்தில் இருப்பான், ஹீட் கெயின் பண்ணுறவனும் ஹீட் கொடுக்குறவனும். ஸோ தட் இவங்களுக்கும் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. 3வது மீடியம். இவனுக்கு மீடியம் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. ஏன்னா 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கிறான் அப்படின்னாலே இந்த பாடி தானே இவங்க 2 பேருக்கான மீடியம். அப்படிங்கிறப்போ இவனுக்கு மீடியம் தேவை. ஓகே, இவன் கன்வெக்ஷன், இவனுக்கு மீடியம் தேவையா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக இவனுக்கு மீடியம் தேவை. ஏன்னா மேலையும் கீழையும் போகணும் அப்படிங்கிறப்போ அது வாட்டருக்குள்ளே ஐஸும் வாட்டரும் மேலையும் கீழையும் போகிறதா இருக்கலாம். அப்போ அந்த வாட்டர் அப்படிங்கிறது ஒரு மீடியம், அல்லது ஏர் அப்படிங்கிறது ஒரு மீடியம். அப்போ கன்வெக்ஷனுக்கு கண்டிப்பாக மீடியம் தேவை. ஆனால் ரேடியேஷன் இவன் வேவ்ஸ் அப்படிங்கிறதுனால இவனுக்கு மீடியம்